அக்காளும் தம்பியுமா கல்யாண வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே என்ன? எலே சம்முவோம், இதே கையோட இங்கிட்டு நம்ம ரத்னா கல்யாண வேலைய ஆரம்பிச்சிரல. இனிமே தைரியமா நீ வேலைய பாக்கலாம்ல? இல்ல சம்முவோம், அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு அந்த வெங்கடேசன் வீட்டுக்கு தகவலை சொல்லி அனுப்பு. கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டில் தான் நடக்கணும், புரியுதா? நீ தகவலை சொல்லி விட்டேன்னு வையே, நம்ம ஒரு நல்ல நாளா பார்த்து ஆத்தூருக்கு போய் 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் குறிச்சிட்டு வந்துருவோம். என்ன, நம்மளும் கல்யாண வேலையை ஆரம்பிப்போம். எதுக்கு காலதாமதப்படுத்திட்டு இருக்கணும்? எப்போ எனக்கு என்னவோ இதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரியே தோணுது. என்னலே சொல்லுத? பாண்டி ஏன் முன்னாடி தானே சம்மதம் சொன்னா? நான் அத காதார கேட்டனே. வாய்ப்பு இல்லத்த, அப்படியெல்லாம் உன் மாமா மனசு மாறுவான்னு எனக்கு தோணல. அவன் மனசு மாறலன்னா என்ன? அப்பா அவனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டாரு. அத முடிக்காம அவர் விட மாட்டாரு. அவன் எதை நினைச்சு சம்மதம் சொன்னாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அப்புறம் என்னடா? இல்லல, எனக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அப்ப இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுதியானே? அம்புட்டும் நாடகமா? அத்தை முன்னாடியே நடிப்பாவலா? பாத்தியா, ஆரம்பிச்சிட்டான். டேய், இவ்ளோ சந்தோஷமான விஷயத்தை கூட நீ நம்ப மாட்டியா? முடியாதுல. இல்லை, அந்த முத்துப்பாண்டிய உங்க அப்பாவும் 2 பேருமே அவ்வளவு சாதாரணமா மனசு மாற ஆள்லாம் கிடையாது. அப்பனையும் அவர் மகனையும் பத்தி உனக்கு தெரியாதானே? நினைச்சதை நடத்துற வரைக்கும் என்ன வேணா நாடகம் போடுவானுவ, என்ன பொய் வேணா சொல்லுவானுவ. என்னாலலாம் நீங்க சொல்றதா சுத்தமா நம்பவே முடியல. ஏத்தா, அவன் சொல்றதும் நியாயம் தானே. நீ பொண்ணு பேரை மட்டும் தான் சொல்லுத. அவங்க அப்பா தான் யாரும் தெரியலங்கிற, அவங்க எந்த ஊரும் தெரியலங்கிற. வெறும் பேரை வச்சுட்டு அவங்க உன்னையும் என்னையும் ஏமாத்தலாம்ல? ஐயோ இல்லன்னு, எனக்கு என்னவோ அதெல்லாம் நடிப்பு மாதிரியே தெரியல. நெசமாவே அப்படி ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தினா உங்களுக்கு அது போதும்ல? நான் இப்பவே போய் பொண்ணு யாரு என்ன விவரம்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு வேணா தகவல் சொல்லுதேன். என்ன பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சா உனக்கு நம்பிக்கை வந்துரும்ல? இல்லை, என்ன பேசுத? இதுல நிச்சயமா வேற ஏதோ உள்குத்து இருக்கு. என் மனசு சொல்லுது. இவங்க 2 பேர் மட்டும் இருந்தாலுமே எப்படி நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். கூட ஆறு சேர்ந்திருக்கா பெரிய ஆத்தா பாண்டியம்மா. அது எப்பேற்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியாதா? அது திருகு வேலை பாக்குறதுல சவுந்தரபாணி மாமாவோட பெரிய ஆள் அது. இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் என்னால எதையும் நம்ப முடியாது. போறோம், உங்க இஷ்டம், நான் வர்றேன். நில்லுல. இப்ப என்ன? நான் அந்த பொண்ணு வீட்டுல விசாரிக்கேன். இவங்க நெசமாவே பேசி முடிச்சிருந்தா நீ நம்புவல்ல? ஆமாண்டா, நிஜமாவே அவங்க கல்யாணம் பேசி முடிச்சிருந்தா நீ நம்பிதானே ஆகணும். தெரியல, என் கண்ணு முன்னாடியே அந்த பாண்டி பையன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டினாலும் எனக்கு நம்பிக்கை வருமான்னு தெரியல. ஏத்தா, அவன் கிடக்குறான், விடு. நீ போய் விசாரி. உண்மையிலே இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னா நம்மளும் ரத்னா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல? சரிண்ணே, நான் உடனே விசாரிக்கண்ணே. அப்ப நான் கிளம்புதேன். வரேன்டி, வரேன். அழக்கூடாது, என் தங்கம் இல்ல, அழக்கூடாது. ஐயோ என் புள்ள, ஐயோ என் புள்ள, என் புள்ள, ஐயோ இல்லடா என் புள்ள.
சொல்லாத. கனவு. ஐயோ, என்ன இது? கெட்ட கெட்ட கனவா இருக்கே. என் புள்ளைய தூக்கிட்டு போனது யாரு? அப்படின்னா என் புள்ள என் கையை விட்டு போதா? எந்த புள்ள அது? ஏதோ தப்பா இருக்கே. அப்பனே முருகா, என்னப்பா இது? எதுக்காக இப்படி ஒரு சொப்பனத்தை கொடுக்க? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவா, எல ஜம்முவோம், கதவை திறல. ஜம்முவோம், அம்மா வந்திருக்கல, கதவை திறல, கதவை திற. எல ஜம்முவோம், சீக்கிரம் கதவை திறல. அம்மா கூப்பிடுத, சீக்கிரம் வாழ. நம்ம குடும்பத்துக்கு எதிரா ஏதோ சூழ்ச்சி நடக்குதுல்ல. அம்மா அம்மா சீக்கிரம் வாழ. இதோ வரேம்மா, இதோ வரேன். ஏய் சண்முகம், சண்முகம், டேய் என்னடா ஆச்சு? எலை ஜம்முவோம், கதவை திறல. இதோ வரேம்மா, டேய் சண்முகம், நான் வரேன். எங்கடா போற? டேய் எங்கடா, எங்க போற? அம்மா அம்மா வந்திருக்காங்க. என்னடா உளர்ற? அம்மா 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 வெளில வந்திருக்காங்க. இதோ வரேம்மா. ஏய் சண்முகம், எத்தா என்னத்தா என்னாச்சு? தெரியல மாமா, தூங்கிட்டே இருந்தான். திடீர்னு இதோ வரேன்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். சண்முகம், முதுகெல்லாம் பெயினா இருக்கா? ஃபீவரா இருக்கா? ஏலே, என்னண்ணே, என்னாச்சு உனக்கு? அம்மா வந்திருக்காவல, கதவை திறக்க ஆள் இல்லன்ட்டு கதவை தட்டிட்டு இருக்காவ. இதோ வரேம்மா. யாராச்சும் கதவை திறங்க. அம்மா வந்திருக்காளா? எங்கல? வாசல்லப்பா, கதவை தட்டுறால. இல்ல விடல. அம்மா நான் வந்துட்டேன். அம்மோ எங்க இருக்க? அம்மோ சண்முகம், அம்மோ, நான் கதவு திறந்துட்டேன், வா. அம்மோ, சம்மோ வந்துட்டேன். அம்மோ, எங்க இருக்க? ஐயோ, எங்க போன? வாடா. இல்ல வா, ஒருத்தர் இல்ல பாரு. சண்முகம், உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதோ கனவு வந்திருக்கு. காயம் இன்னும் ஆறலல்ல. அந்த வலியில லைட்டா ஃபீவர் வந்திருக்கு. அதனால்தான் உனக்கு ஏதேதோ தோணிருக்கு. ஒண்ணும் இல்ல, உள்ள வா. அம்மா, மாமா, இவனை பிடிங்க மாமா. இல்ல வா. இப்போ அம்மா வந்து கதவு இல்ல வா, தட்டுறாப்பா. சொன்னா கேளு வா. வாடா. அம்மா, என்னாச்சு கனவு வந்துட்டியா? வாயா. அண்ணே, அம்மா, ஒண்ணும் இல்ல. வாழ. சண்முகம், வா, வா. உள்ள வா. கூட்டு போத்தா. அம்மா, என்னையா நீ? அம்மா, வா வா. வா வா வா. அம்மா வந்தாப்பா. வாழ. வா வா. அம்மா வந்தாலப்பா. இங்கதானே வந்து கதவு தட்டினா. ஐயா, ஏதாவது கனவு கனவு கண்டிருப்ப. வாயா. அம்மா வந்தாப்பா. ஏதோ சொல்ல வந்தா, ஆனா என்னன்னு தான் தெரியல. ஒண்ணு இல்லையா. ஏலே, நான் வேணா ஒரு வாட்டி தனியா போய். ஒண்ணும் இல்ல சண்முகம். அம்மா வந்தாலப்பா. உன்னோட காயம் வலிச்சிருக்கும். அதான் லைட்டா ஃபீவர் வந்திருக்கும். ஊசி போட்டிருக்கேன். வலியெல்லாம் குறைஞ்சிரும். அப்படியே தூங்கு. ம்? அத்தா, என்னத்தா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. சில நேரத்துல காயம் வலிக்கும் போது இந்த மாதிரி ஃபீவர் வரும்.
நோ ப்ராப்ளம். அவன் தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். சரிதா. நீங்களாம் போய் படுங்க. எப்போ அம்மாவை பார்த்தம்பா, ஏதோ சொல்ல வந்தாவ. ஆனா இந்த ராத்திரில ஏன் வந்தா, எதுக்கு வந்தான்னு தெரியலையே. ஐயா ஒண்ணும் இல்லையா, நீ படு படு, தூங்கினா எல்லாம் சரியா போயிடும். தூங்கு. படு சண்முகம். போங்கடி, அவன் தூங்கட்டும். சம்புவா, ஐயா சம்புவா, ஏதாவது கெட்ட செய்தியை சொல்லலான்னு வந்திருக்கியா? சேச்சே இல்லம்மா, இப்படி ஏன் கேட்க? பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காளுங்க? ஒருத்திக்கும் ஒண்ணும் இல்லையே. மோ, யாருக்கும் அங்க ஒண்ணும் இல்ல. இப்ப எதுக்கு நீ இப்படி பதட்டப்படுத? என்னாச்சு? அவளுங்களை நான் பாத்துக்கிட மாட்டேனா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மகன் சிங்க குட்டி எதுவா இருந்தாலும் சமாளிப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா நேத்து ராத்திரி கெட்ட சொப்பன கண்டையா. நீயுமா? நீயுமானா? அப்போ உனக்கும் சொப்பனம் வந்துச்சா? ஆமாம்மா, சொப்பனத்துல நீ வந்த. என்னையா சொல்லுற நீ? ஆமாம்மா, யாரும் நம்ம குடும்பத்தை சின்னாவிடம் பண்ணுதாவ. நடுராத்திரில வந்து நீ கதவை தட்டி கதவை திரடாச்சமோ நீ கத்துனது என் காதல் கிடைச்சு. சத்தியமா நீ நேர்ல வந்துட்டேன்னு நினைச்சிட்டமா. போய் கதவை திறந்து ரோடெல்லாம் போய் பார்க்க ஒரு பரணி தான் வந்து எனக்கு ஊசி போட்டு சமாதானப்படுத்தி உறங்க வச்சது. ஊசி போட்டாளா? எதுக்குல? காய்ச்சலா இருந்துச்சா, அதே. உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கே. என்னல இது? நெஞ்சில ஏதோ கட்டு போட்டிருக்கு. அது அது ஒண்ணு இல்லம்மா, அது விடு. இல்ல, நீ சட்டைய காட்டு. அது நெஞ்சில கட்டு போட்டிருக்குன்னு கேட்டா ஒண்ணு இல்லங்கிற. இல்லம்மா. இப்ப சட்டைய காட்ட போறியா இல்லையா? இவோ இங்க எப்படிமா? எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம், அது ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? அம்மா, நான் தான் சொல்லுதோம்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சூடாமணி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டேன். அம்மா அதுக்கு என்னை கண்டிக்காவ, வேற ஒன்றும் இல்லை. இப்ப சொல்ல போறியா இல்லையா சம்முவா? உங்களுக்கு நம்ம ஊர்ல ஒரு கபடி போட்டி ஏற்பாடு செஞ்சேன். அதுல நிறைய டீம் கலந்துக்கிட்டாவ. நம்ம டீம் சார்பா நானும் கலந்துக்கிட்டேன். அந்த கபடி போட்டியோடைய ஃபைனல்ஸ்ல நாங்க ஜெயிக்க கூடாதுன்ட்டு முத்து பாண்டியம் ஆட்களும் சதி செஞ்சு அவன் கூலிப்படை வச்சு என் முதுகுல குத்திட்டானுவன். மரணி என்னைய காப்பாத்திட்டா. இப்ப எனக்கு ஒண்ணு இல்ல பாரு. ஏமோ, அங்கிருந்து நான் இங்க பஸ்ல தான் வந்தேன். வலி எதுவும் எனக்கு இல்ல, எனக்கு எல்லாம் சரியா போச்சு. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. ஏமோ, நான் சொல்லுதம்ல, அழாதம்மா. ஏமோ, விடல, எல்லாம் அவ வேலைதான்ல. அந்த சௌந்தர பாண்டி வேலைதான். ஒரு வாரம் இதெல்லாம் செய்வா.
பத்தாத குறைக்கு அவங்க அக்கா அந்த பாண்டியம்மாவும் கூட வந்து நிக்கா. பாண்டியம்மாவா? அவ எப்படா வந்தா? அவ வந்து ஒரு 10 நாள் ஆச்சு. அந்த ஆளை நான் ஜெயில அடைச்சனே, அப்பயே வந்துட்டா அவ. இப்ப அவ வந்து உக்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. எலே சம்முவம், தப்பா இருக்குல்ல? எல்லாமே தப்பா இருக்கு. நடக்கிறது எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் எனக்கு தெரியாமலே அம்மா. அந்த சவுந்தர பாண்டி மட்டும் இருந்தாலே நம்ம உசுரை கொடுத்து போராடணும். இப்ப அந்த பெரியாத்தாவும் கூட சேர்ந்திருக்கலாம். என்னத்தை செய்யறது? இன்னும் போராடித்தானே ஆகணும். உன்னைய கபடி போட்டியில வச்சு கத்தியால குத்த சொன்னது கூட அவ வேலையாதாம்ல இருக்கும். அவ பார்க்கதான் பொம்பளை, ஆனா பாதி ஆம்பளை. கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டால. அதுக்காக என்னம்மா, நானா பயந்தாளா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ விடு. இல்ல, கெட்டது நடக்க போகுதுன்னு தான் அந்த முருகன் எனக்கு சொப்பனத்துல சகுனம் காட்டியிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல. அப்படி என்னதான் நீ சொப்பனம் கண்ட? ஏன் நீ இப்படி பதட்டமாவே இருக்க? என்னன்னு சொல்லு. 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒத்தையில உக்காந்துருக்கல்ல, மடியில ஒண்ணு தோல்ல ஒண்ணுன்னு 3 பேரும் கிடக்காளுங்க. எவனோ ஒருத்த வந்து ஒரு பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டால. ஐயோ என் புள்ளன்னு நான் கத்திக்கிட்டே ஓடினேன். ஆனா அவனை பிடிக்க முடியல, தூக்கிட்டு ஓடிட்டால. என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்? என் பிள்ளைகள ஒண்ண நான் பறி கொடுக்க போறேன்னு முருகன் சொல்லுறாங்க. நீ ஏதோ கண்டதையும் நினைச்சுக்கிட்டு ஏதோ பேசுதம்மா நீ. இல்ல, அந்த மாதிரிலாம் தப்பு தப்பா எதுவும் நடக்காது. இதுக்கு முன்னாடி நடந்த சொப்பனம் எல்லாம் அப்படியே நடந்திருக்கு. இதை எப்படி எல்லாம் கடந்து போக முடியும்? அந்த ஆள் எந்த புள்ளைய தூக்கிட்டு போனோம்? அது ஞாபகம் இருக்கா? என் கையில இருந்த கைப்புள்ளைய தூக்கிட்டு போகல. அப்பனா அவன் எசக்கியையும் தூக்கிட்டு போகல. உறவு ரத்னாவியா இல்ல வீராவியா? ஆரமா தெரியலையா? ஆனா ஒண்ணு, தூக்கிட்டு போனவன் வெறும் பொறுக்கி பயலா இல்லல்ல. அந்த யமனே வந்து என் பிள்ளைய தூக்கிட்டு போனான்னுதான் எனக்கு தோணுது சாமி. இது கலங்க ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயப்படுதியா? நினைக்கலையா, நம்புறேன். என் பிள்ளையல்ல ஒன்ன பறி கொடுக்க போறேன்னு முழுக்க உறங்க முடியல. இம்புட்டு காலமும் வம்பாப்பட்டு பழிய தாங்கி ஜெயில தங்கி இத்தனை எல்லாம் கஷ்டப்பட்டோம் என் பிள்ளைய கண்ணால பார்க்க முடியாம அந்த கடவுள் கொண்டு போறான்னு தெரியலையா? நான் விட மாட்டேமா. என் தங்கச்சிக உறுதி கூட எதுவும் ஆக நான் விட மாட்டேமா. யமனே வந்து என் தங்கச்சிக உசுர கேட்டாலும் என் தங்கச்சிகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல, நான் விட மாட்டேன். ஒன்னேதாம்ல மலை போல நம்பி இருக்கேன். கூட இருந்து என் பிள்ளைகள அப்படியே எனக்குள்ள ஒத்தி வச்சு காப்பாத்தணும்னு துடியா துடிக்க என்னால முடியல. நீயாவது காப்பாத்துவியால? நிச்சயமா காப்பாத்துவோமா.
என்னைய தாண்டி எவனும் என் தங்கச்சிகளை தொட முடியாதுமா. பத்திரமில்ல, எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க, எங்கேயும் விட்டுறாத. அவளுக்கு கூடவே இருந்து கண்ணை போல பாத்துக்கோ. எமோ, அவளுக்கு வெளியில போனாதானே அந்த சவுந்தர பாண்டி ஏதாச்சும் அவளுகளை செய்வான். நான் பார்த்துக்கிட்டேன். நீ கவலைப்படாதப்பா, என் தங்கச்சிகளை நான் பார்த்துக்கிட்டேன். எங்களை கிளம்பிட்டிய? நானும் கனியும் டூருக்கு போறோம். எல்லாம் உள்ள போங்க, போறவ போய்க்கலாம். எனக்கு பிராக்டிகல்ஸ் விட்டா போங்க உள்ள சொல்லுதோம்ல. போங்கடி உள்ள.